தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகின்றார். இது குறித்தான வேட்புமனு தாக்கலை மார்ச் 26ஆம் தேதி காலை 11 மணிக்கு அவர் தாக்கல் செய்கிறார். அண்மை செய்தியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கனிமொழி மார்ச் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலையும் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 26ஆம் தேதி தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் 2வது முறையாக போட்டியிட இருக்கக்கூடிய கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 26ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்வைக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 2 நாட்களாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முதலாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய அடுத்தடுத்த தினங்களில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அந்த வகையில் 2-3 நாட்களுக்கு பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில் வரும் 26ஆம் தேதி கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். அன்று மாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் பிரச்சாரம் என்பது தூத்துக்குடியில் தொடங்க இருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் என தொடர்ச்சியாகவே அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. 29ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது வரக்கூடிய 2-3 நாட்களில் திமுகவில் போட்டியிடக்கூடிய இந்த 21 தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் என்பது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 26ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அன்று மாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் பிரச்சாரமும் அந்த தொகுதியில் நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிடும் கனிமொழி வரும் 26ஆம் தேதி காலை வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.